வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் தலம் தஞ்சாவூர் மாவட்டம் அதனூரில் அமைந்துள்ள ஆந்தாளுக்கும் ஐயன் பெருமாள் கோவில். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த தலம் பெருமாள் ஆனந்தனின் அருகில் அமர்ந்திருக்கும் பெருமாள், பக்கத்தில் தாயார், அற்புதமான சிறப்பு கதைகள் எல்லாவற்றையும் தாங்கியுள்ளது. இந்த வீடியோவில் கோவிலின் வரலாறு, பெருமாளின் திவ்ய சிறப்பு, ஆழ்வார்களின் மங்களாசாசனம், திருவிழாக்கள் மற்றும் பக்தர்களின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் விரிவாக காணப்போகிறோம். கோவில் வரலாறு. அதனூர் என்பது பண்டைய காலத்தில் வைஷ்ணவ பக்தர்களின் முக்கிய தலம். இங்கு மூலவர் ஆந்தாளுக்கும் ஐயன் பெருமாள். பெருமாள் திருமாலின் சாந்தமான அமர்ந்த திருக்கோலம். அருகே ருக்மிணி தாயார். ஸ்தல புராணம். கதைப்படி மகரிஷிகள் யாகம் செய்த இடமிது. அவர்கள் யாகம் வெற்றியாக நிறைவடைய பெருமாளை வேண்டினார்கள். அப்போது பெருமாள் இங்கு அமர்ந்து பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றினார். அதனால் அந்தாளுக்கும் ஐயன் என அழைக்கப்பட்டார். ஆந்தாள் என்றால் தாயார், ஐயன் என்றால் பெருமாள். பெருமாளின் சிறப்பு. மூலவர் ஆனந்த சேஷத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தாளுக்கும் ஐயன் பெருமாள். பக்கத்தில் தாயார், அருகில் கருடாழ்வார் சன்னதி. பெருமாள் சாந்தமான முகத்தோடு பக்தர்களை ஆசிர்வதிக்கிறார். திவ்ய தேச சிறப்பு. திருமங்கையாழ்வார் இந்த தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். திவ்ய பிரபந்தத்தில் இந்த கோவிலின் புகழ் பாடப்பட்டுள்ளது. சிறப்பு தரிசன பலன்கள்: குடும்ப நலம், கல்வி மேம்பாடு, திருமண தடை நீங்குதல், மன அமைதி இவை அனைத்தும் கிடைக்குமென்று பக்தர்கள் நம்புகிறார்கள். திருவிழாக்கள் மற்றும் வழிபாடு. இங்கு வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடக்கின்றன. முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். பவித்ரோத்சவம், பிரம்மோத்சவம், ஆழ்வார் திருநாள்கள், கார்த்திகை தீபம். ஒவ்வொரு சனி பௌர்ணமி நாளிலும் சிறப்பு பூஜை. பக்தர்களின் அனுபவங்கள். இங்கு தரிசனம் செய்த பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். பல குடும்பங்கள் மகப்பேறு, திருமண சுகம், நோய் தீர்வு பெற்றதாக அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். கோவிலின் இன்றைய நிலை மற்றும் ஆன்மீக தாக்கம். இன்று இக்கோவில் HRNCE துறை பராமரிப்பில் உள்ளது. தினசரி வழிபாடுகள், பஜனை, பவள மண்டப உற்சவங்கள் நடக்கின்றன. தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம் பகுதிகளிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். வெளிநாடுகளிலிருந்தும் வைஷ்ணவ பக்தர்கள் தங்கள் பயணத்தில் இந்த தலத்தை தவறாமல் தரிசிக்கிறார்கள். அன்பான பக்தர்களே, இன்று நாம் கண்டது தஞ்சாவூர் மாவட்டம் அதனூரில் உள்ள ஆந்தாளுக்கும் ஐயன் பெருமாள் கோவில். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் ஒவ்வொரு வைஷ்ணவ பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறை தரிசிக்க வேண்டிய புனித ஸ்தலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான கோவிலின் வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.